வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலில் இஸ்ரோவுடைய ஜாப் அப்டேட்டில் வந்து சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஜாப் அப்டேட்டை வந்து நம்ம அந்த சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கணும். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பாருங்கள், SDSC ஷார்க் RMT 01/2025 டேட்டட் 16/10/2025 அந்த டேட்டில் அனௌன்ஸ் பண்ணிக்கூடிய ஜாப் அப்டேட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கான போஸ்ட் என்ன, பே லெவல் என்ன, போஸ்ட் நேம் என்ன, பே லெவல், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், டிசிப்ளின், அலவன்ஸ், ஏஜ் ரிலாக்ஸேஷன், இது பே லெவல் எல்லாம் பற்றியும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய போஸ்ட் கோடும் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஃபர்தர் அப்டேட் வந்து நாங்கள் கொடுப்போம், ரெகுலர் அப்டேட் கொடுப்போம். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்க உங்களுக்கான நேம் ஆஃப் த போஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டு தான் நேம் ஆஃப் த போஸ்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். உங்களுக்கான பே லெவல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அரௌண்ட் 44,000 1,42,000 வரைக்குமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க பேசிக் பே. ஸோ உங்களுக்கான போஸ்ட் கோட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 8, ஓகே, போஸ்ட் நம்பர் 8 இந்த சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டரில் அனௌன்ஸ் பண்ணிக்கூடிய ஜாப் அப்டேட்டில் கொடுத்துருக்கக்கூடிய உங்களோட போஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 8. ஸோ நீங்கள் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், சரிங்களா? டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். ஸோ இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது PCR இந்த ப்ரொப்பலேட் கண்ட்ரோலர் சென்டர், ரசயானி, மகாராஷ்டிரா, அந்த இடத்துல தான் உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் இருக்கும். ரிசர்வேஷன் அண்டு நம்பர் ஆஃப் வேகன்சின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரே ஒரு வேகன்சி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வேகன்சியுமே வந்து அன்ரிசர்வ்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகரி நீங்கள் வந்து SC ST OBC PWT யாராக இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் டு அப்ளை த this chemical engineering in diploma in the for the technical assistant post, ஓகேங்களா? ஸோ எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமா இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருக்கணும் ஃப்ரம் எனி காலேஜ், யூனிவர்சிட்டி அண்ட் இன்ஸ்டியூஷன். ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமா இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ப்ளஸ் 60% இருக்கணும், சரிங்களா? 60%க்கு அபோவ் மேலே இருக்கணும், சரி, ஓகே. ஸோ இந்த டிகிரி, இந்த டிப்ளமோ கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மினிமம் 3 இயர்ஸ் டியூரேஷனில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். 3 இயர்ஸ் டியூரேஷனில் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இதுக்கான இந்த போஸ்ட்டுக்கான பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது SST BN RW SCH. ஸோ இந்த டிசபிலிட்டி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் டு அப்ளை த சயின்டிஃபிக் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் இன் த சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர், ஓகே. உங்களுக்கான பே அலவன்ஸ் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பேசிக் பே, ஓகேவா? அப்படி பேசிக் பே ப்ளஸ் டியர்னஸ் அலவன்ஸோடு சேர்த்து உங்களுக்கு வந்து 69,595 rupees பெர் மந்த் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதோட சேர்த்து உங்களுக்கு வந்து அச்சாரன்ஸ் இருக்குது, ட்ராவல் அலவன்ஸ் இருக்குது, அண்ட் வந்து டிஸ்டன்ஸ் அலவன்ஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்டர் நார்ம்ஸ் படி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க, சரிங்களா? ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து மினிமம் 18 இயர்ஸும் மேக்ஸிமம் 35 இயர்ஸுக்கும் இருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் டு அப்ளை த போஸ்ட்டு. இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது SC ST அப்படின்ற கேண்டிடேட்டுக்கு வந்து 5 இயர்ஸ் ரிசர்வேஷனும், அன்ரிசர்வ்ட் அண்ட் OBC கேண்டிடேட்டுக்கு வந்து 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அந்த போஸ்ட்டில் நான் என்ட்ரு ஆகிறேன், நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது உங்களுக்கான கெரியர் ப்ராக்ரஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த கெரியர் ப்ராக்ரஸை வந்து நீங்கள் வந்து சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாக உங்களை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து மானிட்டர் பண்ணக்கூடியது வந்து பீரியாடிக் மெரிட் பேஸ்டு பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ சிஸ்டம் இன் இஸ்ரோவுடைய அந்த சிஸ்டம் படி உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் டு அவைலபிலிட்டி, ப்ரொமோஷன் ஸ்கீம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும், சரிங்களா? ஸோ நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலுடைய ரீசன்ஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய ரா அண்ட் ரியல் கண்டென்ட் இஸ்ரோ, DRDO, கேட், ஜாம், ஜஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.